Hi friends, welcome to CBC class 12th Max exercise number 2.2 13 problem solution பார்க்க போறோம். இத நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கற நிறைய டைம் பார்க்கறனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்காக உங்க வீட்டு பையனா உங்க குடும்பத்துல ஒருத்தனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்போ cos inverse of cos 7 pi by 6 is equal to இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரீகால் பண்ணிக்கோங்கப்பா. ஒரு ரிசல்ட் இருக்கு. என்ன ரிசல்ட்னா cos inverse of cos x இப்படி இருந்துச்சுனா x ல தீட்டா. ஓகே. தீட்டான்னு இருந்துச்சுனா இது ரெண்டுத்தையும் அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். எப்போ கேன்சல் பண்ணி தீட்டானதுலாம் இந்த தீட்டா வந்து என்னோட பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்குள்ளே இருக்கணும். எக்ஸைஸ் நம்பர் 2.1 ஆரம்பிக்கும் போது ஒரு டேபிள் போட்டு ரேஞ்சு பிரின்சிபல் வேல்யூ டொமைனு பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்சு சொல்லி கொடுத்துருப்பேன் கரெக்டாக. அந்த டேபிளில் தீட்டா காஸ் இன்வர்ஸ்க்கு தீட்டா ஒரு வேல்யூ இருக்கும். என்னென்னா பிலாங்ஸ் டு 0 to πன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிகிரிக்குள்ளே இருந்தால் தான் இதை கேன்சல் பண்ண முடியும். இதை தாண்டி இருந்தால் கேன்சல் பண்ண முடியாது. இப்போ 7 into π/6 எவ்வளோ டிகிரி தெரியுமா? 30 டிகிரி. 7 into 30 210. இது பையனா 180 தாண்டி போயிடுச்சா? ஸோ அப்போ அதை கேன்சல் பண்ண முடியாது. அதை சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணுறதுனா இங்கே பாருங்கள். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் இந்த 7 π/6 π + π/6ன்னு எழுதிக்கிட்டேன். எழுதலாமா? இங்கே பாருங்கள் எல்சிஎம் எடுங்க. 6π + πனா 7π/6. சார் எனக்கு இதெல்லாம் பிரிக்க தெரியல சார், எனக்கு புரியல அப்படின்னீங்கன்னா இங்கே பாருங்கள். 7/6 அதை அப்படியே டிவைட் பண்ணுங்கள். 7/6 ஒரு வாட்டி டிவைட் பண்ணால் 1 ரிமைண்டர் 1னா. ஸோ இது மிக்சடு ஃப்ராக்ஷன் கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர் பை டிவைசர் இப்படி எழுத போகிறேன். ஸோ கோஷன்ட் என்னது? இதை பாருங்கள் மேலே இருக்க 1 ப்ளஸ் ரிமைண்டர் என்னது 1 அப்புறம் டிவைசர் என்னது 6. இது பக்கத்தில் பை போட்டுக்கோங்க. 1 into πனா π அவ்வளோதான். இங்கே பாருங்கள் இது தானே இங்கே எழுதியிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த நம்பர் உங்களுக்கு பிரிக்க தெரியலனா 7/6 பண்ணிவிடுங்க. 1 6 1 இது மிக்சடு ஃப்ராக்ஷன் மெத்தட். கோஷன்ட்னா இதுதான் கோஷன்ட், இது ரிமைண்டர், இது டிவைசர். ஸோ கோஷன்ட்னா 1 ப்ளஸ் ரிமைண்டர் 1 பை டிவைசர் q ப்ளஸ் r/d. ஸோ இதுக்கு பக்கத்தில் 1 வருதா 1 ப்ளஸ் 1/6. இதுக்கு பக்கத்தில் ஒரு பை போட்டுக்கோங்க. 1 பக்கத்தில் இங்கே 1 பக்கத்தில் பை. ஸோ 1 πனா π/6 முடிஞ்சது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஆல் சில்வர் டீ கப்ஸ் ஐடியா தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? ஸோ ஆல் சில்வர் டீ கப்ஸ். இப்போது பையனா இதான் 180 டிகிரி பை ப்ளஸ்னா இந்த இடம் ப்ளஸ்னா 181 182 பையோட ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஆகுது. இது யாருக்கு சொந்தம்? ஆல் சில்வர் டீனா டேனுக்கு சொந்தம். காஸ் வருமா? வராது. ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் போட்டுக்கணும். காஸ் π/6. ஓகேவா? ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் π/6 போட்டோன்னா இப்போது நம்ம ஒரு ரிசல்ட் படிச்சிருக்கோம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -xனா இந்த மைனஸ் வெளியே வரும். பட் ஆனால் π - காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மைனஸ் வெளியே வரும். பட் ஆனால் π - இந்த எக்ஸ்பிரஷன் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஃபுல் டேர்ம் இருக்கும். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்கப்பா. காஸ் இன்வர்ஸ்குள்ளே மைனஸ் இருந்தால் மைனஸ் வெளியே வரும். ஆனால் வெளியே வந்துருச்சு. ஸோ பையனு மைனஸ் ஆகி இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். ஸோ இந்த மைனஸ் வெளியே வெளியே பையன்னு போட்டோம். இப்போ இதுவும் கேன்சல் பண்ணலாம். ஏன் சார்னா இங்கே பாருங்கள் π/6னா 30 டிகிரி இந்த லிமிட்குள்ளே தானே இருக்குது. அப்போது கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? ஸோ π - π/6 எல்சிஎம் எடுங்க. என்ன வரும்? எல்சிஎம் 6 into π 6π கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 6π - π/6 which is 5π/6. புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? ஓகே, ரொம்ப சிம்பிள். கொடுத்துருக்க 7π/6 நான் எப்படி எழுதுனேன்? 7/6 அதை வந்து π + π/6 பிரிச்சுக்கிட்டேன். இப்போது ஆல் சில்வர் டீ கப்ஸ் ஐடியா பையனா 180 டிகிரி 180னா இங்கே ப்ளஸ்னா 180யோட ப்ளஸ் இங்கே தாண்டி இந்த பக்கம் இந்த குவாட்ரண்ட். ஓகேவா? இங்கே டேனு தான் வரும், காஸ் வராது. ஸோ மைனஸ். அப்புறம் இந்த காசு அப்படியே போட்டுக்கோங்க. இந்த π/6 அப்படி எழுதிக்கோங்க. இந்த மைனஸ் அப்படியே முன்னாடி தள்ளி விட்டுருணும். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -xனா π போட்டுட்டு மைனஸ் போட்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் x மைனஸ் முன்னாடி தள்ளிட்டா π போட்டு மைனஸ் போட்டு இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இந்த இந்த காஸ் இன்வர்ஸ் காசையும் கேன்சல் பண்ணுறேன். ஏன்னா தீட்டா வந்து 0லேருந்து 180 டிகிரிக்குள்ளே இருந்தால் கேன்சல் பண்ணலாம். 30 டிகிரிக்குள்ளே தான் இருக்குது, 30 டிகிரி தான். ஸோ கேன்சல் பண்ணிட்டா எல்சிஎம் எடுத்துட்டா புரிஞ்சுதா? ஸோ 5π/6 ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். தேங்க்யூ.